மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2026 சிபிஎஸ்சி போர்டுக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 20 டாபிக், அதாவது இன்ஆர்கானிக்ல 2 சாப்டர் இருக்கு, ஒன்று டிஎன்எஃப், இன்னொன்று கோஆர்டினேஷன். ஈச் ஒன் 10 டாபிக் சொல்றேன். எல்லாம் முடிச்சுல சார் எனக்கு படிக்க டைமே இல்லை அப்படின்னா ஒரு 4 டாபிக் இல்லை 6 டாபிக் சொல்றேன். அதை மட்டும் படிச்சாலே போதும், இந்த வருஷம் நீங்க தட்டி தூக்கிடலாம். இது எல்லாம் எக்ஸ்பெக்டட் டாபிக், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஎன்எஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பேனா எடுங்க, நோட் எடுங்க, சொல்ல சொல்ல கடை எழுதுங்க, புக் எடுங்க. அதுல என்ன கொடுத்துருக்கா, அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கா, இருந்தா ஒரு மாடலை பார்த்து படிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், கூட சேர்த்து எப் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுல யார் எக்ஸெப்ஷனல் கேஸ், மேல இருக்கவே ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளா இருப்பானா, கீழ இருக்கவே ஸ்டேபிளா இருப்பானா, இந்த ரிலேட்டட். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். அதுல யாரெல்லாம் கலர் ஷோ பண்ணுவா, ரீசன் என்ன, எக்ஸாம்பிள் என்ன. அடுத்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நியூமரிக்கல்ல கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு அன்பார்ட் எலக்ட்ரான் இருக்குன்னா ரூட் எத்தனை n வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுப்பீங்க. இன்டர்சிஷியல் காம்பவுண்டு, அதுக்கப்புறம் கேட்டலிட்டிக் பிஹேவியர், அட்டாமிக் சைஸ். அடுத்து முக்கியமான விஷயம் லாந்தனைட்ஸ் கண்ட்ராக்ஷன்னா என்ன, டெஃபினிஷன் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன. அதுக்கு அடுத்ததா லாந்தனைட்ஸ் வர்சஸ் ஆக்டினைட் ரெண்டு பேரோட கண்ட்ராக்ஷனையும் கம்பேர் பண்ணணும். த லாஸ்ட் ஃபைனல் டாபிக் KMnO4 K2Cr2O7 ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டி ரியாக்ஷன். இதை மட்டும் படிச்சா டி பிளாக்ல ஒரு கொஸ்டின் தப்பிக்காது. இல்ல சார் அதெல்லாம் படிக்க முடியாது, நம்ம டைம் இல்லை, நான் இது வரைக்கும் தொட்டே பார்க்கல, இன்னைக்கு தான் படிக்க போறேன், என்ன பண்றது அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும். லாந்தனைட் கண்ட்ராக்ஷன், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, டி பிளாக் எலிமெண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அடுத்து லாந்தனைட் கண்ட்ராக்ஷன் என்ன, கடைசியா KMnO4 ஆக்சிடேஷன் ப்ராசஸ், பேசிக் அசிடிக்ல இருக்கிற ரியாக்ஷன்ஸ். அதை மட்டுமாவது படிச்சா போதும். 3 டாபிக் தான். நான் படிக்கவே இல்லை சார் அப்படின்னா 3 டாபிக் தான். இல்லை சார் நான் எல்லாமே படிப்பேன் ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னா அந்த 10 டாபிக்கை படிங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். அடுத்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்திருக்கு, அங்கேயே 10 டாபிக் நமக்கு இருக்கு. இது முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடிச்சிடலாம். டைப் ஆஃப் லிகான்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. டைப் ஆஃப் லிகான், அதுக்கான டெஃபினிஷன் டைப் ஆஃப் லிகான்ஸ் படிச்சு வச்சுக்கோ. ரெண்டாவது டாபிக் பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் அதை கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அது காம்ப்ளெக்ஸ்ல கால்குலேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது டாபிக் ஐயூபேக் நேம் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அடுத்து ஐசோமரிசம், குறிப்பா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், அடுத்து ஆப்டிகல் ஐசோமரிசம் ரெண்டையும் பார்த்துக்கோ. அது அடுத்து வெர்னஸ் தியரி அது பார்த்ததுக்கு அப்புறம் வேலன்சி பாண்ட் தியரி, அதுக்கு அடுத்து CFT கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. அதுல குறிப்பா டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல் தனியாவே ஒரு டைட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா பார்க்க போறது கால்குலேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். லிகாண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அது அடுத்து அது ஃபைனல் டாபிக் பார்த்தா கீலேட்டிங் எஃபெக்ட். வேணும்னா சினர்ஜிக் எஃபெக்டை சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. முடியாது சார் வழக்கம் போல நான் முதல் நாள் தான் படிக்க போகிறேன், 3 டாபிக் 2 டாபிக் சொல்லுங்கள், அதுக்கு மேலாம் நம்மளாலாம் படிக்க முடியாது அப்படின்னா அதுக்கு சொல்லணும். ஐயூபேக் நேம் முதல்ல பார்த்துக்கோங்க. ஐசோமரிசம், CFT முக்கால்வாசி இந்த 3 படிச்சுக்கோ. ஒன்னே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இந்த 4 அங்கே 3 சொல்லியிருக்கேன், இங்கே 4. இந்த 4 படிச்சா கூட போதும். இன்ஆர்கானிக்ல நீங்கள் சூப்பராக சர்வே பண்ணலாம். அடுத்த வீடியோ ஆர்கானிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணுறேன், சீக்கிரம் இதை படிச்சு முடிங்க.